ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கறி மசாலா பவுடர் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, அதே போல் வெஜிடேரியனில் மஷ்ரூம், சுண்டல் குழம்புக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் வந்து 15 கிராம் அளவு எடுத்து வறுத்துக்கோங்க. ஏலக்காய் வந்து நல்லா வறுபட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நடுவில் வந்து வெடித்து விதைகள் வந்து வெளியில் வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்கலாம். 5 கிராம் அளவுக்கு அன்னாச்சிப்பூ, 5 கிராம் அளவுக்கு லவங்கம், அதே போல் 5 கிராம் அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க. பட்டா லவங்கம் ரெண்டையுமே வந்து சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாம் வந்து சூடாகி வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. 5 கிராம் அளவுக்கு மராத்தி மொக்கு, 5 கிராம் அளவுக்கு ஜாவித்திரி சேர்த்திக்கோங்க. 5 கிராம் அளவுக்கு கல்பாசி, இது ரெண்டையும் சேர்த்து வந்து வறுத்து விட்டுக்கலாம். அடியில் நிற்கக்கூடிய துகள்கள் எல்லாமே வந்து எடுத்துருங்க. மேலே இருக்கிறது மட்டும் போட்டுக்கலாம். அடியில் இருக்கிறது வந்து ரொம்ப தீஞ்சு போயிருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் எடுத்துகிட்டு வந்து அந்த கடாயை க்ளீன் பண்ணி விட்டுருங்க. உளுந்து 50 கிராம் அளவுக்கு பொன்னிறானதும் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போல் ஆகும் நம்ம இதெல்லாமே வந்து வறுத்து எடுக்கிறதுக்கு. 100 கிராம் அளவுக்கு மிளகு வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டு நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து எவர் சில்வர் பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. 50 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எல்லாமே வந்து ஒரே மாதிரி பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். 150 கிராம் அளவுக்கு சோம்பு, நல்லா வறுபட்டுருச்சு சோம்பு. இதையும் நம்ம வந்து கப்பில் மாற்றிடலாம். கல் வந்து ரொம்ப சூடாயிடுச்சு அப்படின்னா ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி வறுத்துக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு ஜீரகம் மட்டும் கருகிராமல் பார்த்துக்கோங்க. கருகுச்சு அப்படின்னா ஃபுல்லாக மசாலாவுமே வந்து கசப்புத்தன்மை வந்து வந்துடும். ரொம்பவே வந்து வாசனையாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த மசாலா. 50 கிராம் அளவுக்கு அரிசி சேர்த்திக்கோங்க. நீங்கள் எந்த அரிசி வேணாலும் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இட்லி அரிசி வந்து சேர்த்திருக்கேன். அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். 100 கிராம் அளவுக்கு கசகசா, இந்த பொடி செஞ்சீங்க அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு வந்து கிச்சனுக்குள்ளேயே நல்ல மணமாகவும் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். 5 கிராம் அளவுக்கு பிரியாணி இலை, இது வந்து லைட்டாக சூடு ஏறி நல்லா கையில் உடச்சி விட்டிங்கன்னா ஒடிகிற அளவுக்கு வந்தால் போதும். கல்லுப்பு 50 கிராம் அளவுக்கு, உப்பில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். விராலி மஞ்சள் வந்து 250 கிராம் போட்டுக்கோங்க. இதில் வந்து வெறும் வாணலியில் தான் வதக்குறோம். சாம்பார் பொடியில் பார்த்திங்கன்னா மணல் போட்டு வதக்கிறது சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து வறுபட்டுரும், வாசனையும் நல்லா வந்துடும். இந்த மசாலா பொடிக்கு 1 கிலோ அளவுக்கு மல்லி விதைகள் சேர்த்திக்கோங்க. எப்போதும் போல் மல்லி விதையை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து விட்டு எடுத்துக்கோங்க. தொட்டு பார்த்திங்கன்னா சூடாகி நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து எல்லா மல்லியும் வந்து நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை வந்து 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்திக்கோங்க. ஏற்கனவே வந்து சுத்தம் பண்ணி நிழலில் வந்து உலர வச்சு எடுத்துருக்க கருவேப்பிலை, இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை போடுற அளவுக்கு வந்து மசாலா பொடியினுடைய மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலா பொடி வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயத்துக்கு கூட குழம்புக்கு தகுந்தவாறு 3-4 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டு நம்ம கிரேவி வச்சோன்னா சூப்பராக இருக்கும். காஞ்ச மிளகாய் வந்து 200லேருந்து 350 கிராம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 350 கிராம் போட்டிருக்கேன். ரொம்ப காரமான மிளகாயாக இருந்தால் 200 கிராமே போதும். மிளகாய் வறுக்கலை, இந்த மாதிரி நல்லா வந்து வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். அப்போ தான் நல்லா அரைப்படும். இப்போ எல்லா பொருட்களுமே வந்து காய வச்சு பாத்திரத்துக்கு வந்து மாற்றியாச்சு. மஞ்சள் கொம்பு வந்து எப்போதுமே இடித்து சேர்த்திக்கோங்க. அப்போ தான் மிஷினில் அரைக்க ஈஸியாக இருக்கும். இப்போது வந்து மிஷினில் அரைச்சிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கறி மசாலா பவுடர் வந்து ரெடியாகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.